ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். உன்னை பாதுகாக்கும் மகிமை. இன்னைக்குள்ள செய்தி அதுதான். ஆமென். உன்னை பாதுகாக்கும் மகிமை. மகிமை என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிரசன்னத்தை அவர் இருந்து காக்கிறது உனக்கு வெளிப்படுத்தப்படும், அல்லது உன்னால் அதை அனுபவிக்க முடியும். ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக அவசியமானது என்ன அப்படின்னா தேவ பாதுகாப்பு. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஏசாயா 52:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போவது இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை அப்ப தேவனுடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்கிறதோ அவங்க ஓட்டத்துல சரியா ஓடிட்டே இருப்பாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அவங்க வாழ்க்கை என்பது ஓட்டம் தான். ஆனா அந்த ஓட்டம் எப்படி இருக்காது தெரியுமா? எதுக்கோ இவன் பயந்து ஓடி போறான், எங்கேயோ வழி மாறி ஓடி போறான், அப்படி இருக்காது வாழ்க்கை. அப்போ ஒவ்வொரு நம்ம எல்லாம் காக்கப்படுகிறோம். காத்தீரே என்னை அவர் கருத்தா காக்கிறார். யோபு சொல்றாரு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லுகிறார். ஆமா. இந்த நாள் காலையில, நேற்று வரைக்கும் வேற ஒரு செய்தி தான் ஓடிட்டு இருந்த இரவுல, ஆனால் இன்னைக்கு காலையில ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தி பாரப்படுத்தி இந்த வார்த்தையை தந்தார். ஆமே. நம்ம எல்லாருக்குமே மிக மிக தேவையான பாதுகாப்பு. இன்னைக்கு அதை தான் உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதே உங்கள் இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாதுகாப்பு தேவை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில இப்படி ஒரு பாதுகாப்பு எனக்கு தேவை. என்னென்ன பாதுகாப்பு, எப்படியெல்லாம் இந்த மகிமை காக்கிறது, இந்த ப்ரொடெக்ஷன், இந்த பாதுகாப்பு எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, நம் அனைவருக்குமே மிகவும் தேவை. நம்ம பல நேரத்தில் பல விதமான பாதுகாப்புக்கு கவனம் செலுத்த வேண்டிய காரியத்துக்கு கவனம் செலுத்தாமல் விடுகிறோம். ஆமென். ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் அவசியமான சில பாதுகாப்புகள் உண்டு. அதை தான் இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். கேட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஃபாஸ்டிங் டே தானே, அதனால செய்தியை கொஞ்சம் அப்படி சுருக்கிட்டு கடைசியில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிட்டு வருவோம். ஆனால் செய்தி எங்கே சுருக்க முடியுது? அது போகுது. பார்த்தா மணி 1, ஆரம்பிக்கும் போது 12, அடுத்த பாயிண்ட்டுக்கு போனால் 1. இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஆமாம். நமக்கு ஜெபம் தேவை. எனக்கு இந்த விஷயத்தில் நான் ஒவ்வொரு காரியம் சொல்லும்போது அதை நீங்கள் விளங்கி கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆமாம். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவையான பாதுகாப்பு ஒரு 5 காரியங்களை நம்ம கேட்க போகிறோம். நாம் கேட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1, இஸ்ரவேலரை எகிப்தியரோடு சேர விடாமல் காத்தது. கர்த்தருடைய மகிமை எப்படி காக்கிறது என்றால், எகிப்தியரோடு சேர விடாமல். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த இது பிரத்யட்சமாய் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது, அல்லது அவர்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மேகம் நம்மளை அப்படி பாஸ் பண்ணும்போது, ஒரு வெயிலில் இருக்கிறோன்னு வைங்களேன், ஒரு மேகம் நம்மளை பாஸ் பண்ணும்போது நம்மளால் அனுபவிக்க முடியுமா முடியாதா? டெஃபினட்டாக கண்டிப்பாக முடியும். ஒன்றும் வேண்டாம். நல்ல சூடாக இருக்கும்போது திடீர்னு ஏசி அப்படி கம்ப்ரஸர் ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியும் தெரியுமா? அப்பாடா. ஏன்னா வீசிட்டு இருந்தவங்கலாம் இப்போ கீழே போட்டதை பார்த்தேன். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அதே மாதிரி தான் அந்த மகிமை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபீல் பண்ண முடியும். இனி பாருங்கள், பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பம்
விலகி விலகி அவர்கள் பின்னே நின்றது. இனி நீங்க கொஞ்சம் நில்லுங்க, நான் வாசிக்கிறேன். அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி. இதான் ரொம்ப முக்கியம். எகிப்தில பாதுகாத்து, ஆண்டவரே கல்மழை வந்துச்சு என்ன காத்தீர். அப்புறம் வேற என்னெல்லாம் வாதம் வந்துச்சு சும்மா சொல்லுங்க. தவளை, பள்ளி, பாம்பா, வெட்டுக்கு, ஆண்டவரே என்னை காத்தீர் காத்தீர். அப்புறம் அந்த காரிருள் வந்துச்சு, எங்களை பாதுகாத்தீர். எல்லாத்துக்கும் மேல என்ன வந்துச்சு? தலைப்பிள்ளை சங்காரம். காத்தீர் காத்தீர். இந்த பாதுகாப்பு மட்டும் இல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அடுத்து ஒரு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்ன நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஆண்டவரே எதுக்கு ஒன்ன பாதுகாக்கணும்? ஆண்டவரே கொரோனால காத்தீங்க, ஒவ்வொரு ஓகியில காத்தீங்க. ஓகினா வெளியூருக்கு புரியாது, கன்னியாகுமரி மக்களுக்கு மறக்காது. ஓகின்னு ஒரு புயல் வந்துச்சு, புயல் எல்லாத்துக்கும் பாதுகாத்தீங்க. அதே போல ஆண்டவரே இந்த எகிப்தோடு என்னை சேர விடாம என்னை காத்துக்கோங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எகிப்தோடு சேராதபடி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு இந்த பாதுகாப்பு தேவை. விசேஷமாய் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் மிக 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 தேவையான பாதுகாப்பு கல்மழையிலிருந்து காக்கப்படுவது மட்டுமல்ல, வெட்டுக்கிளி, தவளை, கொள்ளை நோயிலிருந்து காக்கப்படுவது மட்டுமல்ல, தலைப்பிள்ளை சங்காரம், காரிருள் போன்ற கொடுமையான வாதைகளிலிருந்து காக்கப்படுவது மட்டுமல்ல, நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை எதுல தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவர் எகிப்தின் சேனையோடு எவ்வளவும் சேராதபடிக்கு கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலரை காப்பாற்றினது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்து என்பது அடிமைத்தனம், எகிப்து என்பது பழைய வாழ்க்கை, எகிப்து என்பது பாவ வாழ்க்கை. இந்த செய்தி கேட்கும் போதே உங்கள் இருதயம் இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்திருக்கும். ஆண்டவர் சில நேரத்தில் என்னை அறியாம போய் அந்த எகிப்தோடு ஒட்டி கொள்ளுகிறேன், என்னையும் தாண்டி போய் எகிப்தினால் இழுக்கப்படுகிறேன். எனக்கு அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு தேவை, எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தேவை. இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் அல்ல, இது முடியும் போதும் கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலே காப்பதாக. ஓ ராபா காராபா சதராபா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எகிப்தில் சேராதபடி ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனிக்கணும். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் ஆரம்ப நிலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்குலாம் விசுவாசம் கிடையாது. ஆனா இந்த பார்வோன் சேனை வந்தான் பாருங்க, அவன் வரத பார்த்ததும் இந்த இஸ்ரவேலர்கள் ஏங்குறாங்க. என்ன ஏக்கம் அப்படின்னா, மீண்டும் எகிப்தா, அது எங்களுக்கு வேண்டாம். இந்த ஏக்கம் யாருக்கு இருக்குதோ அவர்களை மகிமை காக்கும். வேண்டாம்பா, அந்த பாவ வாழ்க்கை வேண்டாம். காலையில் ஆவியானவர் இதுதான் பேசினார். சிலரை வந்து ஆண்டவர் ஏன் சிலர்லாம் என்ன புலம்புவாங்கன்னா, என்ன ஏன் ஆண்டவரை விட்டீங்க? ஆமென். நான் புலம்பியிருக்கேன். ஆமென். ஆண்டவரோடு பழகிறவங்க கண்டிப்பா இப்படி ஒரு புலம்பல் அவங்க வாயில வந்திருக்கும். இந்த நாள்ல நம்ம 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 எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்? ஆண்டவர் கல்மழை வருது காத்துக்கொள்வீராக. அடுத்து இப்போ என்ன நிபோலாவா ஏதோ ஒரு அடுத்த ஒரு அப்பல்லவா ஏதோ ஒரு அடுத்த ஒரு கொள்ளை நோய் வருதான். நமக்கு இதெல்லாம் வரும்போது நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஆனா நம்ம எதை கவனிக்க விட்டுட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன மீட்டுட்டீங்க, என்ன நீங்க பிரித்து எடுத்துட்டீங்க, என்ன நீங்க ரட்சித்தீங்க. நான் என் லைஃப்ல இனி எதோட சேர்ந்துடக்கூடாது தெரியுமா? அந்த பழைய வாழ்க்கையோட. புது ரசத்தை புது துருத்தில தான் வைக்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன். அப்போ ஆண்டவர் நல்ல கவனிங்க, இந்த இஸ்ரவேலர்கள் ஆரம்ப நிலையில எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இவங்க ஏங்கினாங்க. எதுக்காக ஏங்கினாங்கன்னா, வேண்டாம் அந்த எகிப்து. முறுமுறுத்தாங்க. விசுவாசமே அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவங்க எதை விரும்பல தெரியுமா? திரும்ப எகிப்துக்கு போக விரும்பல. ஏன் விரும்பலைன்னா, அந்த எகிப்தினுடைய தாக்கத்தின் விளைவுகள் இன்னும் அவங்க மறக்கல. ஆமென். இப்ப பார்வோன் சேனை பின்னாடி வந்துச்சு. என்ன பண்ணிருக்கலாம்? இவங்க நேர போய் சரண்டர் ஆயிருக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்க எங்க போக விரும்பினாங்க தெரியுமா? எகிப்துக்கு போக விரும்பினாங்க. அதை நான் ரெண்டாவது சொல்றேன். ஆனா ஆரம்பத்துல, அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல அவங்க எந்த லைஃபை கம்ப்ளீட்டா வெறுத்தாங்க அப்படின்னா, ஈஜிப்ட் லைஃப், இந்த அடிமைத்தன வாழ்க்கை.
ஆண்டவரே, எனக்கு கல்மலையிலிருந்து காத்தீங்க, காரிருளிலிருந்து காத்தீங்க, தலைப்பிள்ளை சங்காரத்திலிருந்து காத்தீங்க. இப்போ நான் இன்னொன்னு கேட்கிறேன், என்ன? அந்த எகிப்தின் சேனையோடு சேராதபடி என்னை காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். இப்போ ஏங்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல, யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து எங்க பார்க்கறாங்கன்னா, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு. அவங்களுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? என்ன பயம் வந்துச்சு சொல்லுங்க? திருப்பியும் நம்மள பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, இந்த பயம் வருது. ஐயோ, இந்த பாவம் என்ன தொடருதே, இந்த தீமை என்ன தொடருதே, திருப்பியும் என்ன பிடிச்சிருமோ, திருப்பியும் என் லைஃபை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருமோ, திருப்பியும் என்ன அந்த பழைய அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிருமோ, இந்த பயம் வர ஆரம்பிக்குது. இந்த பயம் வந்த போது அவர்கள் என்ன செய்தார்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பவுல் கூப்பிடுவார்ல, நிர்பந்தமான மனிதன் தான். இந்த காலை வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கல்மலை, காரிருள், கொள்ளை நோயிலிருந்து தப்புவிக்கப்பட உனக்கு ஒரு பாதுகாப்புக்காக எவ்வளவு ஜெபித்தாயோ, அதை போல அல்லது அதைவிட அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இருக்கிறது. என்ன? ஆண்டவரே, எப்படி முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்னாக எகிப்தின் சேனை, இஸ்ரவேலின் சேனை ஒன்றோடு ஒன்று சேர விடாதபடிக்கு, பார்வோன் துரத்தி வந்தா ரைட்டு தான், ஆனா சேர விடாம மகிமை காத்தது போல என் வாழ்க்கையில் அப்படி ஒரு பாதுகாப்பு தேவை. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் ஜெபிக்க விரும்புறீங்க? இதுவரை காத்துட்டீங்கப்பா, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பார்வோன் துரத்துறானே, அந்த பாவம் துரத்துதே. வாலிபர்கள் இதை கேட்கறீங்க, பெரியவங்க இதை கேட்கறீங்க. உங்க வாழ்க்கையில் என்ன துரத்துகிறது என்பதை உங்களுக்கு தெரிகிறதா? கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நீ பார்க்கணும் எது ஒண்ணு துரத்துது அப்படின்னு, எது ஒண்ணு துரத்துதுன்னு பார்க்கணும். நீ எதை சேஸ் பண்ணிட்டு இருக்கிற, நீ எதை துரத்தி போயிட்டு இருக்கிற? வாக்குத்தத்தத்தை. ஆனா நீ ஒரு வாக்குத்தத்தத்தை துரத்த புறப்படுகிறாய் என்றால், பார்வோன் அடிமைத்தனம் உன்னை பின்னாடி துரத்திட்டு இருக்கும். அந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவை தெரியுமா? முன்பாக சிவந்த சமுத்திரம் திறப்பது மட்டும். நம்ம ஃபோக்கஸ் அதுலதான் இருக்கு. எனக்கு முன்னாடி டோரை ஓபன் பண்ணுங்க. டோரை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு மதிலை கட்டணும். டோரை ஃப்ரண்ட்ல ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு மதிலை கட்ட விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? எனக்கு அப்படி ஒரு மதில் கட்டப்படுவதாக. எப்படிப்பட்ட மதில் கட்டப்படணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட மதில் கட்டப்படணும் அப்படின்னா, பாதாளத்திலிருந்து ஐஸ்வர்யவான் பரதீசில் இருக்கிற, ஆமென், அல்லது மேலான இடத்துல இருக்கிற ஆபிரகாமை பார்த்து பேசுவான். அங்கே இருந்து எனக்கு லாசருக்கு சுண்டு வரல, ஒரு சொட்டு தண்ணியை நீங்க எனக்கு என் நாவு நினைக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு செய்யுங்க அப்படி சொல்லும் போது ஆபிரகாம் சொல்லுவாரு, ஆசை இருந்தாலும் தோசை கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க அங்க போகாதபடிக்கு, அங்க இருக்கிறவங்க இங்க வராதபடிக்கு ஒரு தடை இருக்கிறது. ஒரு தடை இருக்கிறது. இப்படி ப்ரொடெக்ட் பண்ண மகிமைக்கு முடியும். இப்படி பாதுகாக்க எனக்கு இந்த ப்ரொடெக்ஷன் தேவை. எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு இந்த பாதுகாப்பு தேவைப்பா, எனக்கு இந்த பாதுகாப்பு தேவை. விரும்புறவனுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரையும் இந்த மகிமை ப்ரொடெக்ட் பண்ணல. ரட்சிக்கப்பட்ட அநேகர் விழுந்தார்கள். அதை நான் படித்து சொல்றேன். இந்த பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் ஹல்லேலூயா நீ கானான் அடைய முடியும். எனக்கு இந்த பாதுகாப்பு தேவை. நம்ம ஹல்லேலூயா கொள்ளை நோய் பாதுகாப்புக்காக சோமடும், இது எல்லா பாதுகாப்புக்காக சோமடும். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தேவைன்னா, நினைச்சாலும் எனக்கு போக முடியாத ஒரு பாதுகாப்பு. இதுக்காக நான் என்ன செய்யணும் தெரியுமா? கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவே, நான்
வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் ஹல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி. ஆமென். கிழக்கும் மேற்கும். திருப்பியும் நான் போயிருவானாப்பா? திருப்பியும் நான் பின்னாடி போயிருவானா? என் வாழ்க்கையில சோதனை பல மடங்கு எழும்பினாலும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், கண்களையே. திருப்பி போயிடக்கூடாது, பின்னாடி போயிடக்கூடாது. இனி பார்வன் துரத்த மாட்டான். நீ உண்மையா ஏங்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு மதில கட்டுறா. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். சகோதரா, சகோதரி, கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன். ஓ ரபா மா கரபா. இந்த பாதுகாப்பு தேவை. இதே இஸ்ரவேலர்கள் இப்படி காக்கப்பட்டு போக 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 கொஞ்சம் கொஞ்சமா எகிப்தை விரும்ப தொடங்குறாங்க. எகிப்தை விரும்ப தொடங்குறாங்க. ஆமே. அந்த ஆர்டருக்காக நான் சொல்ல விரும்புறேன். ஆமே. பாத்தீங்கன்னா அவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, எகிப்தில் இலவசமா கிடைச்ச வெள்ளரிக்காய் அப்படிங்கிறாங்க. கீரை, அந்த காய், வெள்ளை பூண்டு, எப்படி ஆமே சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஹல்லேலூயா. சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது பெருசா ஒரு கண்டுகுட்டியா வந்து நிக்குது. கண்டுகுட்டியா வந்து நிக்குது. அதாவது பார்வோன் வெளிப்படையாய் துரத்தும் போது, எகிப்து வெளிப்படையாய் துரத்தும் போது நோக்கி பார்க்க தெரிந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்தரங்கத்துல எண்ணங்களில் எகிப்து துரத்தின போது நோக்கி பார்க்க தவறிவிட்டார்கள். வெளியிலிருந்து பிரஷர் வரும்போது நோக்கி பார்க்க தெரிஞ்ச இஸ்ரவேலர்களுக்கு உள்ளிருந்து பிரஷர் வரும்போது நோக்கி பார்க்க தவறிட்டாங்க. அவங்க இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று அப்போஸ்தலர் 7:39 என்று நினைக்கிறேன். அவர்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. இன்னைக்கு வெளிப்பிரகாரமாய் வருகிற பல சோதனைகள்ல நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம். ஆனா உள்ள வருகிற எண்ணங்களில் வருகிற சிந்தைகளில் வருகிற அந்த நேரத்துல நம்ம அதை விட்டுறோம். ஏன்னா நினைவு தானே, எண்ணம் தானே, அதை விட்டுறோம். ஆமென். பின்னாடி குதிரையோடு வரும்போது நோக்கி பார்த்தவன் எண்ணங்களில் வரும்போதும் நோக்கி பார்த்திருப்பான் என்றால் மகிமையின் பாதுகாவல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இச்சையானது கற்பந்தரித்து, ஏன் ஆண்டவர் என்னை விட்டீங்க, ஏன் ஆண்டவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா, நேத்து நீ நோக்கி பார்த்த, இன்னைக்கு விட்டுட்ட. ஏன் விட்டுட்டேன்னா நீ அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆசைப்பட தொடங்கிட்ட. கீரை, இதெல்லாம் என்ன, எகிப்துல கீரை ஆசைப்பட்டது தப்பா? ஆமே. சின்ன ஷார்ட்ஸ் பார்க்கிறது தப்பா? சின்ன சின்னதா ஆசைப்பட்டு இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னா, ஒரு பெரிய கன்றுக்குட்டியா வந்து நிக்குது. அவாய்ட் பண்ண முடியாம மோசே கோபத்துல வந்து அதெல்லாம் உடைச்சி அதை கரைச்சி அது தண்ணியில கலந்து குடி அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. எதை குடிச்சவன் தெரியுமா இவன்? எதை குடிச்சவங்க தெரியுமா? மதுரமாக்குகிற மர கிளைகளை வெட்டி போட்டு, ஆமே, அந்த சுவையை ருசித்தவர்கள் இன்னைக்கு எதை குடிக்க வேண்டிய நிலைமை. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பாதுகாப்பு தேவை. பார்வோன் சேனை வந்தபோது உண்டான ஏக்கம் எகிப்தின் நினைவு வரும்போது ஏன் உண்டாகவில்லை? தாவீது பாருங்க, சவுல் துரத்திட்டே இருக்கிறான். தாவீது நிம்மதியா இருக்கணும்னா யார் அழியணும் தெரியுமா?
சவுல் அழியணும். என்னதான் நம்ம ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டுன்னு நம்ம சொன்னாலும் ஒருத்தர் டப்புன்னு அடிக்கும்போது நமக்கு அவனுடைய மறுகண்ணத்தை காட்டதான் தோணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இல்ல, தாவீதுக்கு கையில யார் மாற்றா அப்படின்னா இந்த சவுல் மாற்றான். சவுல் மாட்டும்போது கூட இருக்கிறவங்களாம் தாவீதை ஃபோர்ஸ் பண்றாங்க. தாவீதின் மனுஷர் சொல்றாங்க, ஆண்டவர் தான் ஒப்பு கொடுத்தார் சொல்லி தாவீதை என்ன பண்ண வச்சுட்டாங்கன்னா, சவுலுக்கு அடி வஸ்திரத்துல கையை வச்சுட்டாங்க. வச்சதும் இருதயம் துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அவனுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை, பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு தேவையானதுனால தாவீது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 6வது வசனத்துல, இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு, 1 சாமுவேல் 24:6, இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, கர்த்தர் என்னை காப்பாராக, கர்த்தர் என்னை. வெரி பவர்ஃபுல் பிரேயர். அதாவது சவுல் ஈட்டியை எரியும் போது என்ன பாதுகாப்பு தேவையோ அதை விட தேவையான பாதுகாப்பு என்ன தெரியுமா? நான் சவுலை ஈட்டி எறியக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கேதான் ஒரு தேவ பிள்ளை தன் பாதுகாப்பை இழக்கிறான். ஆண்டவரனை காப்பாராக, ஆண்டவரனை காப்பாராக, ஆண்டவர். இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? கடைசி வரை சவுல் மேல தாவீது கை போடல. ஆனால் பத்சேபாள் விஷயம், உரியா விஷயத்துல தாவீது இந்த ஜெபத்தை பண்ணல. சவுல் விஷயத்துல பண்ண ஜெபம் உரியா விஷயத்துல எங்க போச்சு? உரியாவை கொன்னா பத்சேபாளை அடையலாம். அப்படி ஒரு எண்ணம் வரும்போது, தாவீதே ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன்னா உனக்கு பத்சேபாளை பிடிச்சிருக்கு, பத்சேபாளை பிடிச்சிருக்கு. ஆண்டவரே இப்படி ஒரு எண்ணம் வருதுப்பா, அவன் கதை முடிஞ்சா எனக்கு ரொம்ப ஈஸியாயிரும்னு தோணுது, எனக்கு இப்படி எண்ணம் வேண்டாம்ப்பா, கர்த்தர் காப்பாராக. அப்படி உனக்கு சொல்ல முடியலையே தாவீதே. அதனால என்னாச்சு? மகிமை உன்னை அங்கே காக்கவில்லை. நீ இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் பாதுகாப்புக்கான ஏக்கம் உனக்குள்ள இல்லைன்னா தாவீதையே மகிமை ப்ரொடெக்ட் பண்ணல. இதனுடைய விளைவு என்ன? இந்த ஒரு காரியம் தொடர்ந்துட்டே இருந்து, இந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர. இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில, என்னை ஆண்டவரை விட்டீங்க, நானா விட்டேன், உன் ஜெபமே என்னை விடுங்கன்னு தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு மகிமையினால விடுதலை கிடைப்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த விடுதலை என் வாழ்க்கையில தொடர வேண்டும். அடிமை, அதாவது பழைய வாழ்க்கையோடு சேர விரும்பாதவங்க வாழ்க்கையில இந்த மகிமை எப்படி பாதுகாத்தது என்றால், விடுதலை தொடர்ந்தது, வாக்குத்தத்தத்தை நோக்கி செல்லுகிற பயணம் தொடர்ந்தது, தேவ பிரசனம் தொடர்ந்தது, தொடர்பு இருக்குல்ல, அது தொடர்ந்தது. இது இந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல. எனக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சுங்களா, அந்த விடுதலை தொடரணும். நான் இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை நோக்கி நிக்கிறேன், அது தொடரணும். இன்னைக்கு நான் தேவ பிரசனத்தை அனுபவித்ததில்லை, அது தொடரணும். இந்த தொடர்கிற அனுபவம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பு தேவை. இந்த தினத்தந்தின்னு ஒரு பேப்பர் வரும், அதுல தொடரும்னு ஒரு போடுவான் ஒண்ணு. அது சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கும் தொடர்ந்து ஒரு உலக மனுஷனே ஒரு தொடரும் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு என்ன பிராமிஸ் தந்திருக்கிறார்? உலகத்தின் முடிவு வரையந்த. அப்போ இந்த தொடர்பு நமக்கு, இந்த தொடர் நமக்கு தேவை. அப்படின்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா? பாதுகாப்பு. அவன் இருதயத்துக்கு ஏத்தவன், அதனால அவனே தப்பு பண்ணாலும் நாம விட மாட்டேன், அப்படி கிடையாது. பைபிள் நமக்கு தெளிவா காட்டுது. அவன் விரும்பலாம். அன்னைக்கு ஏன் சவுல் மேல கை போட விடல? கர்த்தர் காத்தார். இத்தனை பேர் அவனை ஃபோர்ஸ் பண்றாங்க. யூரியா விஷயத்துல யாருமே அவனுக்கு சப்போர்ட் கிடையாது. யோவாப் லெட்டரை படிச்சு பார்த்துட்டு இப்படி பாக்குறாரு, ஆனா வேற வழி இல்லை. சொன்னது யாரு தெரியுமா? ராஜா. அதனால செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போப்பா அப்படின்னு. எப்படிங்க, எவ்வளவு ஒரு உண்மையான மனுஷன் இந்த உரியா.
அந்த லெட்டரை நம்ம ஆட்கள் யார்கிட்டயா கொடுத்திருந்தா வழியிலேயே லெட்டரை பார்த்து உரியான்னு எழுதி தாவீது வெட்டி இந்த உரியா லெட்டரை படிச்சே பார்க்கல. ஏன்னா தாவீது அதுக்கிடையில உரியாவுக்கு வந்து நிறைய ஒயினை ஊற்றி கொடுத்து அப்படியே மறக்க வச்சு, நீ வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போக மாட்டான், அரண்மனை வாசலே படுத்திருப்பான். ஏன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிற? அங்கே யுத்தம் நடக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அப்போவாது தாவீது, ஆண்டவரே எவ்வளோ இப்படி ஒரு உண்மை உள்ளவனை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே, ஆனால் என் மனசு சில காரியத்தை விரும்புறதுனால இவன் அழியணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன், அப்படி செய்யாதபடிக்கு கர்த்தரனை அப்படி ஜெபம் பண்ண வரலையே. ஏன்னா மனசுக்கு பிடிச்சு போச்சு. இன்னைக்கு நம்ம அநேகர் சில காரியத்துக்காக கேட்க மாட்டேங்கிறோம், அதனால போய் மாட்டிட்டே இருக்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும்னா மகிமை காக்கணும். அப்படித்தானே இருக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில், ஏசாயா 58:8, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எனக்கு இந்த பாதுகாப்பு தேவை. இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி கர்த்தருடைய மகிமை வெளிப்பட காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கல்மழையிலிருந்து பாதுகாக்க ஜெபம் பண்றோம், கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்க ஜெபம் பண்றோம், காரிருளிலிருந்தும் தலைப்பிள்ளை சங்காரத்திலிருந்தும் பாதுகாக்க ஜெபம் பண்றோம். எகிப்தோடு சேராதபடி நான் காக்கப்பட வேண்டும் என்று நம்மால் ஜெபிக்க முடிகிறதா? அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பாரப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் ஒருவரை இழந்து போக கூடாது என்பதற்காக அவர் யுத்தம் பண்ணுகிறதை எப்படி தெரியுமா யுத்தம் பண்ண விரும்புகிறார்? இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே எத்தனை பேர் ஆண்டவரே இப்படி ஒரு அனுபவம் எனக்கு தேவை. அப்போ ஆண்டவர் எனக்கு முன்பாக செங்கடலை பிளந்து எனக்கு ஒரு பாதையை காட்டுங்கன்னு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஜெபம் பண்ண வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலைக்குள்ள இருக்கிறோம், அவசியமான ஒரு நிலைக்குள்ள இருக்கிறோம். என்ன தெரியுமா? செங்கடலை நீங்க பிளக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாக மதிலை கட்டுவீராக. தாவீது அப்படிதானங்க ஜெபம் பண்ணுவாரு. சங்கீதம் 51ல நீங்க அதெல்லாம் என்ன பண்ணிருங்க, மாத்திருங்க. அதனுடைய 3-4 வாசிங்க. ஆதியாகமம் 35:3-4 வசனம். நாம் எழுந்தி பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில். 2வது வசனத்துல சொல்வாரு, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார்கள். அங்க ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும் என்கிறார். 4வது வசனம், அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும், அதாவது சத்துரு உரிமை பாராட்டுகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யாக்கோபிட்ட கொடுத்துட்டாங்க. யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தை கீழே என்ன பண்ணிட்டான்? புதைச்சு. எல்லாரும் சொல்லுங்க, புதைத்து விட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். 34:1 இருக்கு, தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். புதைக்காம புறப்பட்டா, தீட்டுப்பட்டாள். புதைத்து புறப்பட்டார்கள். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். நீ பதான் ஆறாம விட்டு வரும்போதே அதை சார்ந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருந்தேன்னா இன்னைக்கு குடும்பத்தில் இது இருந்திருக்காது. ஆமா, அப்ப தேவனுடைய பாதுகாப்பை நஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் அது தலைமுறையை பாதிக்கும். அந்நிய தெய்வங்கள், விக்கிரகங்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் இயேசுன்னு சொல்லி செஞ்சு வைக்கிறது கூட அது விக்கிரகம் தான். ஆமே, பாருங்க 34லயும் ஒரு ஜேர்னி, அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜேர்னியா மாறிட்டு. ஆனா 35ல ஏன் அப்படின்னா பாதுகாப்பு நஷ்டம் ஆயிடக்கூடாது. அதன் பிறகு பைபிள் சொல்லுகிற தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அடுத்த வசனம், யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் எங்க வந்தாங்க தெரியுமா?
பெத்தேலுக்கு வராங்க. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், 10வது வசனம், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர். இது ஏற்கனவே சொன்னதா இல்லையா? சொன்னதுதான். ஆனா இன்னும் அதை நடைமுறைக்கு வரல. ஏன் வரலன்னா சில ஐட்டம் உள்ள இருக்கு. நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் மாறுவாய். நடைமுறைக்கு வரணும்னா சில ஐட்டம் உள்ள இருந்து புதைக்கப்படணும். வாக்குத்தத்தெல்லாம் ஹெவியா தான் இருக்கு. ஆனா அது நடைமுறைக்கு வரணும். அதுக்கு என்ன தேவைன்னா தேவனுடைய பாதுகாவல் தேவை. அவர் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொல்லும் போது சகரியா 2 சொல்றார், பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள் அப்படிங்கிறார். 3வது வசனத்துல தான் ஆண்டவர் சொல்றார், நான் அதற்கு சுற்றிலும் 3 4 5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே வா, வெளியே வந்துரு வா. ஏன்னா பாபிலோன் லைஃப் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். அது அவங்க போன்னு சொன்னாலுமே இப்ப எகிப்துல இருந்து வாய்ப்பு கிடைச்சதும் எல்லாரும் வந்துட்டாங்க. பாபிலோன்ல இருந்து வாய்ப்பு கிடைச்சதும் எல்லாரும் வரல. நீங்க எஸ்ரா புஸ்தகம் படிச்சீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பேர் எங்கே இருந்துட்டாங்க தெரியுமா? ஏப்பா இது நல்லா தான் இருக்கு, இனி அங்க போய் புதுசா வீடு கட்டி அதுக்கு நாங்க எகிப்திலேயே பாபிலோன்லயே இருந்துட்டு போயிடும். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே வெளியே வா, வெளியே. பாபிலோன் லைஃப் வந்து ரொம்ப வந்து ஒரு இந்த ஒரு சேஃபான லைஃப் மாதிரி தான். ஆனா என்ன, திடீர்னு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைப்பாங்க, வணங்கணும். அவங்க வைக்கிற பேர் தான் நமக்கு இருக்கணும். நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் நஷ்டமாகும். நஷ்டம் ஆயிட்டு போட்டு நமக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, சேலரி இருக்கு, குடும்பம் இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு கர்த்தருடைய பாதுகாப்பு இது ரொம்ப முக்கியம், நமக்கு தேவை. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே தகப்பனே அந்த பழைய வாழ்க்கை வேண்டாங்கிற ஏக்கம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை செய்யறதுல நான் உறுதியா இருக்கணும். 3வது, எது எது என் வாழ்க்கையில என் கூடாரத்துல காணப்படக்கூடாது அது நீங்க உணர்த்துங்க. எங்க வாழ்க்கை பயணம் ஆண்டவரே சத்துரு உட்புகுதலுக்கு எதுவாய் இருக்கக்கூடாது. உங்க மகிமை எங்களை காக்குமானால் எங்க சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். ஜபிக்கலாமா? முடிஞ்ச அப்படி எழுது நின்று அதுவும் சித்தம் போல் அந்த பாடலையே. ஹல்லேலூயா. ஒரு நோட் கொடுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் டைம் ஆயிட்டு, அதனாலதான் அடுத்த 2 பாயிண்ட் நான் டச் பண்ணல. நமக்கு இன்னைக்கு தேவையான செய்தி கிடைச்சிட்டு. டோர் ஓபன் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்ற, நான் மதில கட்டிட்டு ஓபன் பண்ணவான்னு கேட்கிறார். ஓகே சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஓகே சொல்லிருங்க. இல்லைன்னா உங்க கூட யாரும் வந்து நிப்பா தெரியுமா? பார்வன வருவா, வேண்டாது. மதில கட்டிட்டு ஓபன் பண்ணவா? ஓகே சொல்லிருங்க. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். அக்னி ஸ்தம்பம் அடியார் மீது இரவு பகல் ஆமென் என்றென்றுமா இரவு பகல் என்றென்றுமா உம் சித்தமோ சித்தமோ தற்பரனே நீ நடத்து உம் சித்தம் போ காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இடுக்கமே என் கண்ணீருமாய், இடுக்கமே என் அப்பவுமாய், கண்ணீரோ என் தண்ணீருமாய், இடுக்கமே என் கண்ணீரோ என் ஆமென் மருகீரோ. அதே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்றென்றுமே சித்தம் போதும் மருகீரோ.
வழி பிரயாணி, வழி பிரயாணி. ஆமென். வழி தவறா ஏசப்பா, ட்ராக் மாதிரி போயிடக்கூடாது. யாரோ சொல்றதை கேட்டு வாழ்க்கையை நஷ்டப்படுத்திட கூடாது ஆண்டவரே. கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம், வழி இதுவே. ஆமென். இனிய கீதம் தொனித்திடட்டும், வழி இதுவே என்று சொல்லும். இனிய சத்தம் தொனித்திடட்டும், உம் சித்தம் போல். க்ளோரி தற்பரரே நீ நடத்தும், உம் சித்தம் போல். ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் உங்க பாதுகாவல் எங்களுக்கு எவ்வளவோ தேவை, மிகவும் தேவை, ரொம்ப தேவைப்பா. எதுலெல்லாம் பாதுகாப்பு தேவை உங்களுக்கு? ஒரு 2 நிமிஷம் நீங்க அப்பா கிட்ட பேசுங்க. எதுலெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை? ஆண்டவரே, நாங்க கொள்ளை நோய், பஞ்சம் இதுலெல்லாம் போக்கஸ் பண்ணிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டோமே ஆண்டவரே. எங்களுக்கு உங்க பாதுகாப்பு தேவை, எங்களுக்கு உங்க பாதுகாப்பு தேவை. பார்வோன் என்னை இனியும் தொடராதபடிக்கு, எகிப்து என்னை இனியும் தொடராதபடிக்கு மதிலை கட்டுவீராக. ஜனங்கள் எல்லாம் கற்களை எடுக்காதபடிக்கு மகிமை விளங்கப்படுகிறார். சத்துருக்கள் தலைமுறைகளை பின்தொடராதபடிக்கு மகிமை காப்பதால், மகிமை காப்பதால். Thank you Jesus. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சத்தமா ஆமென் சொல்லு. நல்ல கரங்களை சட்டி தேவனுக்கு பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். உங்கள் சமூகத்தில் இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். உங்க பாதுகாவல் எங்களுக்கு எவ்வளவு தேவை. அதுதான் எங்களை ஆண்டவரே எதிர்காலத்தை நோக்கி, வாக்குத்தத்தத்தை நோக்கி சரியாய் கொண்டு செல்லுகிறது என்பதை எங்களோடு பேசினீர். கிருபை செய்யும், கிருபை செய்யும்.